அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ட்ரியா ஹெல்த் கேர் வழங்கக்கூடிய ஃபேஸ் கேர் டிப்ஸ். நம்ம கிளினிக் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அட்வான்ஸ் ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜி கிளினிக் பிளஸ் பாரம்பரிய மருந்துகள் மூலமா பல நோய்களை வெற்றிகரமா கையாண்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்கின் கேர்ல பர்டிகுலரா ஃபேஸ் கேர் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். பியூட்டி டிப்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு அஞ்சு ரெமெடிஸ் மூலமா ஒரு 10 நாட்களுக்குள்ள காம்ப்ளெக்ஷன் கலர் ஃபேஸ் உடைய பிரைட்னஸ் ஸ்கின் ஒயிட்டனிங் எப்படி நேச்சுரலா இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதற்கான ஒரு பர்டிகுலரான ஒரு 5 ஒரு ஃபுட் கண்ட்ரோல் நம்ம என்ன கொண்டு வரணும். பிளஸ் அப்புறம் தான் கிரீம்ஸ். நிறைய பேரு கிரீம்ஸ போட்டு பைசாவை வேஸ்ட் பண்றீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கிரீம்ஸ் போடுறதுனால ஆக்னே ப்ராப்ளம்ஸ், ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஆயிலி ஸ்கின்னா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விதமான ஸ்கின்னா இருந்தாலும் இம்மீடியட்டா ரியாக்ஷன் பண்ணிடும். ஸோ அப்ப நமக்கு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இன்னும் அக்ரவேட் ஆயிடும். அப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஃபேஸ் கேர் அப்படின்றது ஒரு டீடாக்ஸ்ல தான் இருக்கு. இன்டர்னலா நம்ம ஃபுட்ல சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஃபுட்ல நம்ம சில விஷயங்களை ஆட் பண்ணும்போது ஏன் 10 நாட்களுக்குள்ள கலர் கம்ப்ளெக்ஷனை கொண்டு வர முடியாது? கண்டிப்பா கொண்டு வர முடியும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஃபேஸ் கேர் டிப்ஸ் போத் மென் அண்ட் விமன் 2 பேருக்கும் சூட் ஆகக்கூடிய நேச்சுரலான அந்த 5 டிப்ஸ் பத்தி தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுல இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம முகத்துடைய பொழிவு, ஃபேஸ்ல வரக்கூடிய எல்லா காம்ப்ளெக்ஷனும் நம்ம என்னதான் மேக்கப் போட்டாலும் நேச்சுரலா இருந்தா மட்டும்தான் நம்ம எப்பயுமே ஃப்ரீயா நம்ம வேலைக்கு போறதோ இல்ல ஸ்கூல் காலேஜஸ் போகும்போதோ நம்ம ஃப்ரீயா நம்ம உடனே இம்மீடியட்டா ரெடி ஆக முடியும். ஸோ ஃபேஸ்ல நிறைய டார்க் சர்க்கிள்ஸ், பிம்பிள்ஸ், ஆக்னே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும்போது அதுக்கு தான் ஒரு மேக்கப் தேவைப்படுது. ஸோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ் கேர் டிப்ஸ் நான் சொன்ன மாதிரி பாய்ஸா இருந்தாலும் கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா ஒரு நேச்சுரல் லுக் இமிடியட்டா கொடுக்கும். அதுவும் 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு மெயின்டெனன்ஸ் தேவை. ஸோ அவங்களுக்கும் விமென்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி இந்த ஃபேஸ் கேர் டிப்ஸ் சூட்டபிளா இருக்கும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி முகத்துல ஒரு பிரச்சனைனா நம்ம முகத்துல நம்ம ஃபேஷியல் இந்த மாதிரி ரொட்டீன் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கட் பேலன்சிங் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். டீடாக்ஸ், நம்ம குடல்ல சில கழிவுகள் சரியா ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது, வெளியே போகல, அப்ப அது முகத்துல பிரதிபலிப்பு கொடுக்குது. சோ அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டாக்ஸின்ஸ் நமக்கு மோஷன்ஸ் வழியாவும் யூரின் வழியாவும் வெளியேறிட்டா இம்மீடியட்டா அந்த டாக்ஸின்ஸ் ஃப்ளஷ் அவுட் ஆனவன ஃபேஸ் உடைய பிரைட்னஸ், ஸ்கின் உடைய க்ளோயிங், ஷைனியான ஒரு ஸ்கின், ஒரு இளமையான லுக்ஸ், இது எல்லாமே பாசிபிள். சரி, இப்ப நம்ம ஃபாஸ்டா அந்த 5 உணவுகள் நீங்க என்னென்னலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பதிமுகம் குடிநீர். இப்ப நம்ம காட்டுற மாதிரி நல்ல ஒரு கலரியான ஒரு லுக், ஒரு எக்ஸலண்டான ஷைனிங்கான லுக்கோட இருக்கும். பதிமுகம் பட்டை நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும். அதை வாங்கி ஒரு 2 பீஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. எக்ஸ்ட்ராக்ட் இறங்கணும்னா இப்ப நம்ம இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி நல்ல க்ளோயிங்கா ஷைனிங்கா இருக்கும். இதை ட்ரிங்கிங் வாட்டருக்கு பதிலா தொடர்ந்து குடித்து வரும்போது நமக்கு நம்ம எல்லா பிளட்ல இருக்க எல்லா டாக்ஸின்ஸும் இம்மீடியட்டா பியூரிஃபை ஆகுது. ஸோ இம்மீடியட்டா ஸ்கின் பிரைட்டனிங்க்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபேஸ்ல ஒரு நல்ல ஒரு லுக், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும், ட்ரை ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். ஃபேஸ்ல இந்த மாதிரியான ஏதாவது இன்ஃபெக்ஷன், நிறைய பேருக்கு ஆக்னி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு இம்யூனிட்டி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது. ஸோ தொடர்ந்து நம்ம குடிக்கலாம். இதுக்கு ஒரு கால அளவே கிடையாது. ஸோ அடுத்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு மத்தியானம் லஞ்ச் டைம் அப்ப நல்ல பசி எடுத்து சாப்பிடுங்க. பசி இல்லைன்னா ஃபுட்டுடைய குவான்டிட்டி கம்மி பண்ணுங்க. இப்ப நீங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு half a lunch box fill பண்ணிட்டு போங்க. பாதி வெஜிடபிள்ஸ், பாதி உங்களுக்கு ரைஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க லஞ்ச் ரெடி பண்ணிக்கோ. இப்ப நம்ம வீடியோல காட்டுறோம். ஸோ இந்த லஞ்சை ஒரு 10 டேஸ் சாப்பிடும் போது நம்ம ஸ்டொமக் என்ன ஆகும்,
அதோடைய ஃபில்லிங் லெவல் அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் குவான்டிட்டி நீங்க அதிகம் பண்ணும். அதுவும் பர்டிகுலரா பாவக்காய் இந்த ஸ்கின் கேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நல்ல டீடாக்ஸும் கூட. ஸோ அதனால லஞ்ச்ல வாரத்துக்கு 2 வாட்டி பாவக்காய் பொரியல் எடுத்துட்டு போய் பாருங்க. ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஒரு ஃபேஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபேஸோடைய பிரைட்னஸ் வந்து நல்லா அதிகமாகும். ஸோ நம்ம அரைச்சு நம்ம ஃபேஸ்ல பூசுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஃபேஸ் கேர் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு பெர்மனன்ட் லாங் லாஸ்டிங் லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம எந்த செலவும் அதிகமா பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அடுத்து நம்ம ஃபுட்ல யூஸ் பண்ணக்கூடியது அடிக்கடி ஒரு லெமன் ஜூஸ் ஆகுது, ஆரஞ்சு ஜூஸ் ஆகுது, வைட்டமின் சிக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கடையிலயும் அந்த ஜூஸஸ் ரெடி பண்ணி குடிக்கலாம். இல்ல வீட்டுல இருந்தே நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ் சுடுதண்ணில ரெடி பண்ணிட்டு போனோம்னா ஆஃபீஸ்லயோ ஸ்கூல்லயோ ரொம்ப நேரம் டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும். நமக்கு இம்மீடியட்டா ஃபேஸுக்கான அந்த எப்பயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ஃபேஸ் கேர் டிப்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஃபேஸ் கேர் ஒரு டிப்ஸ் வந்து நமக்கு எக்ஸலண்டா ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பா வைட்டமின் சிக்காக இந்த ஜூஸை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டே வரணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது பாய்ஸும் ஃபாலோ பண்ணலாம், கேர்ள்ஸும் ஃபாலோ பண்ணலாம். டீனேஜ்ல ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு ஃபேஸ் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்ப லஞ்சை நம்ம எப்படி கேரி அவுட் பண்ணணும்னு பார்த்தோம். ஈவினிங் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நம்ம அந்த வீடியோஸ்ல காட்டுற மாதிரி கிஸ்மிஸா இருக்கட்டும், இல்ல மற்ற பெர்ரிஸா இருக்கட்டும், ஒரு பவுல் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஸோ அதிக விலை கொடுத்து வாங்க முடியாதவங்க டேட்ஸ், நல்ல அத்திப்பழம், ஃபிக்ஸ், இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸை ஹனில சோக் பண்ணி சாப்பிடும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து தொடர்ந்து நம்ம எப்படி இன்னும் கட் பாக்டீரியாவுடைய நம்ம ஃப்ரெஷ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபுட்ல என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப 5வது டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டீடாக்ஸ். இந்த ஒரு நேச்சுரலான டீடாக்ஸ் தொடர்ந்து நீங்க ஒரு 2 months எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் தான் நம்ம ஃபேஸோடைய பிரைட்னஸை டோட்டலா குறைக்கும். ஒரு கேஸ், ஒரு விதமான இன்டைஜஷன். ஏன்னா கண்ட நேரத்துல நான் ஃபுட்டு சாப்பிடுறது, முட்டை, பால் போன்ற விஷயங்கள் அதிகமா எடுத்துக்கிறது, ஃபேஸுக்கு பிரைட்னிங் ஆகணும்னு ஏபிசி ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அந்த மாதிரி என்ன கரெக்டா சூஸ் பண்ணணும்னு தெரியாம நம்ம சில தவறுகள் பண்ணிடுறோம். ஸோ அதனால நான்வெஜ் ஃபுட்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. நான்வெஜ் ஃபுட்ஸை நீங்க நிறைய எடுத்துக்க நம்ம உடம்புல ஏஜிங், சீக்கிரமா ஏஜிங், அந்த மாதிரியான செல்ஸுடைய ஒரு ரெஜினிவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தடைப்படும். ஸோ அதனால நல்ல ஃபேஸ் நல்லா நமக்கு இளமையாகவும் பொலிவாகவும் இருக்கணும்னா நம்ம அப்பப்ப குடல் சுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்ப கட்டை ரெஜுனேட் பண்றதுக்கான அந்த மெடிசன் பத்தி பார்க்கலாம். இந்த மெடிசன் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்லயோ இல்ல ஆன்லைன்லயோ உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். லிங்க்ஸ் வந்து நம்ம எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ஸோ இந்த மருந்தோட பேரு புனர்வாடி கூகுள். ஸோ இது வந்து எக்ஸலண்டா நம்ம சொன்ன மாதிரி ஒரு டீடாக்ஸ், நேச்சுரலான டீடாக்ஸ். ஸோ நம்ம இதோட டிஸ்கிரிப்ஷன்ல இதோட அவைலபிலிட்டி, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பர்டிகுலரா பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லாக்ஸேட்டிவ். நம்ம ரத்தத்துல இருக்க கழிவுகளை பிரிச்சு யூரின் வழியா இமீடியட்டா வெளியேற்றிடும். ஸோ அப்ப பாடி ஹீட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா கேஸஸ் எல்லாம் வெளியே போயிடும். கேஸ் தான் இந்த முகம் டார்க்கா இருக்கிறதுக்கும், ஆயிலா செடிமெண்டேஷன் ஆகுறது, இந்த பிம்பிள்ஸ் அடிக்கடி ரைஸ் ஆகுறது, டார்க் சர்க்கிள்ஸ் போடுறது, இது எல்லாத்துக்கும் ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன் வர்றது, இது எல்லாவற்றுக்குமான ஒற்றை காரணம். ஸோ அந்த கேஸ், அந்த கெட்ட காத்து நம்ம குடலை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஒரு ஃபேஷியலுமே பண்ணிக்காம, இதுக்காக நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதனால வீட்டுல இருந்த மாதிரியே நம்ம ஹோம் ரெமெடிஸ் மூலமாகவே நம்ம வந்து நேச்சுரல் க்ளோயிங், இந்த ஷைனிங்கை வந்து நம்ம பெற முடியும். ஸோ இது எப்படி இந்த மருந்து எடுத்துக்கணும்னா, காலையில ஒரு 2 உருண்டையா இப்ப நம்ம காமிச்ச மாதிரி கேப்சூல்ஸ் மாதிரி இருக்கும். காலையில 2, நைட் 2 ஆஃப்டர் ஃபுட் எடுத்துட்டு வாங்க. ஸோ மார்னிங் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜூசஸ் குடிங்க.
நம்ம ஒரு வீடியோல சொல்றோம் ப்ரோபியோட்டிக்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாய்ஸா இருந்தா மாப்பிள்ளை சம்பா, கேர்ள்ஸா இருந்தா நம்ம வந்து பூங்கார் அரிசி, இதை நல்லா அரைச்சி நல்லா வேக வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருங்க. காலையில ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு கிளாஸ் எடுக்கும் போது நமக்கு நல்ல கேஸ் லெவல் குறையும், பிளட் நல்லா புதுசா ஊறும். ரத்தம் ஹீமோகுளோபின் அளவு அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த விதமான எஃபோர்ட்ஸ் எடுக்காமே ஃபேஸுக்கு தேவையான எல்லா சப்ளிமெண்ட்ஸும் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால இப்ப நம்ம சொன்ன இந்த 5 ஃபேஸ் கேர் டிப்ஸையும் 10 days ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா காம்ப்ளெக்ஷன், ஃபேஸோடைய க்ளோயிங் எல்லாமே வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த மருந்துடைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பத்தி மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இதை ஒரு 16 இயர்ஸ்ல இருந்து ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் ஒரு கேப்சூல் 1ல இருந்து 2 டேப்லெட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேல 30 இயர்ஸ்ல இருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் த்ரைஸ் டே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால எந்த தப்பும் கிடையாது. நல்லா ஃப்ரீயா மோஷன்ஸ் போகும். அப்டாமினல் ஏதாவது டிஸ்கம்ஃபோர்ட், காலன்ல ஏதாவது டாக்ஸின் செடிமெண்டேஷன் ஆயிருக்கு, இன்டெஸ்டினல் கிளாஸ், ஃபிளாட்டுலன்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸும் நீங்கனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரல் பியூட்டி அப்படின்றது நமக்கு அதிகமாயிடும். சரி, அது மட்டும் இல்லாம இது கட்டோட ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணும், வெயிட் லாஸ் நமக்கு ஊக்குவிக்கும். நிறைய பேர் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் குண்டா இருக்கும் போது அப்படியே நமக்கு அது ஒரு பெரிய டிராபேக் ஆயிடுது. ஸோ அதனால இப்ப நம்ம சொன்ன இந்த ஃபுட் கண்ட்ரோலோட இந்த மெடிசன்ஸை நம்ம எடுத்துட்டு வரும்போது வெயிட் நல்ல லாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் நெருங்கியிருக்கோம். ஆனா பாடியோடைய எப்படி நம்ம அந்த ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம், எப்படி நம்ம ஃபேஸ்ல எந்த விதமான மேக்கப்மே போடல. ஆனா நேச்சுரலா பாத்தீங்கன்னா எந்த வீடியோஸ்லயுமே நம்ம மேக்கப் எந்த ஒரு லிப் கிளாஸ் கூட போடுறது கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு நீட் அண்ட் கிளாஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு லுக் இருந்தாலே போதும். ஒரு ஆர்டிபிஷியலான லுக்குக்கு நம்ம போக போக நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ண நமக்கு லாங் ரன்ல நேச்சுரலான ஒரு க்ளோயிங் ஸ்கின்னுடைய பியூட்டி வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ஸ்கின் கேர் டிப்ஸ்ல முக்கியமா நம்ம ஆர்டிபிஷியலான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம எப்படி நேச்சுரல் க்ளோயிங் பெற முடியும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து நம்ம இந்த ஃபேஸ் கேர் டிப்ஸ்ல சில கிரீம்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம சொன்ன டயட் கண்ட்ரோல், நம்ம சொன்ன இந்த நேச்சுரல் டீடாக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இப்ப நம்ம சொல்ற கிரீம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நல்பாமராதி அப்படிங்கிற தைலம் பத்தி எல்லாருக்கும் தெரியும். சோ இப்ப விமென்ஸும் சரி பாய்ஸும் சரி இந்த 2 பேருமே இப்ப நம்ம சொல்ற கிரீமை யூஸ் பண்ணலாம். சோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். நல்பாமராதி ஆயில் வந்து நமக்கு இந்த மாதிரி கிரீம் ஃபார்ம்ல கிடைக்குது. சோ இது எல்லா விதமான ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின்க்கு நல்ல சூட் ஆகும். ஜஸ்ட் நல்ல ஃபேஸ் ட்ரையா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம், ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ்ல நல்லா இந்த வயசுல இந்த கிளாக் வைஸ்ல மசாஜ் கொடுங்க. அதுவே மோர் தேன் இனஃப். நல்லா ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணுங்க. நெக்கு அரௌண்ட் த நெக்ல பேச்சஸ் இருந்தாலும் இந்த கிரீம்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட்டா போட்டு ஒரு ½ an hour நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பிரைட்னஸ் அப்படின்றது ஃபேஸ்ல வந்து நமக்கு அதிகமாயிடும். ஸோ நல்பாமராதி ஆயின்மெண்ட் இல்லைன்னா கிரீம், இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்முலா. ஸோ நல்ல எக்ஸலண்டா ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்க பிராண்ட்ஸ் ரிவ்யூஸ் பார்த்து நல்ல பிராண்டா வாங்கிக்கோங்க. நாம வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம அந்த அமேசானோட லிங்கை நம்ம வந்து ஆட் பண்றோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஒரு கிரீம் பார்க்கலாம். இந்த வந்து ஜெல் மாதிரி, ஏன்னா நம்ம ஜெல் ஃபார்மேட்ல நம்ம கிரீம்ஸ் யூஸ் பண்ணும்போது எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் பிம்பிள்ஸ் இருந்தா கூட செட் ஆகும். ஸோ இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னிங் ஒரு டீபிக்மெண்டேஷன் ஸ்கில் ஒரு ஜெல். இதுல கவ் மில்க், யோகட், ஹனி இந்த 3 காம்பினேஷன் இருக்கு. ஸோ இதோட லிங்க் நம்ம இந்த கிரீமோட லிங்க், பிராண்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம போட்டோஸோட நம்ம போடுறோம். இப்ப இந்த 3 மில்க், யோகட், ஹனி 3 ஏன் ரொம்ப எசென்ஷியல் ஸ்கின்னுக்கு அப்படின்னா ஹனில நிறைய என்சைம் இருக்கு. ஸோ இமீடியட்டா க்ளோயிங் கொடுக்கும். அதே மாதிரி யோகட்லயும் நிறைய கட் பாக்டீரியாஸ்க்கான விஷயங்கள் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஃபேஸ்ல போடும்போது அது கண்டிப்பா கட்டுக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். அதனால தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, முகத்துக்கு சந்தனம் போடுறது, சந்தனாதி தைலம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 கிரீம்ஸ் வந்து தாராளமா எல்லாருக்கும் சூட் ஆகும். பர்டிகுலரா இப்ப நம்ம சொன்ன ஜெல் வந்து விமென்ஸ்க்கு நல்லா சூட் ஆகும். பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்காப்ஸ்ல குங்குமாதி லேப்பம் அப்படின்ற ஒரு ஆயின்மெண்ட் கிடைக்கும்.
நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறோம். இந்த குங்குமாதி லேப்பம் வாங்கிட்டு நீங்க வீக்லி ஒன்ஸ் ஃபேஷியல் மசாஜ் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஷியல் மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிரீம், இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்முலா. இதை நீங்க தாராளமா பாய்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃபேஸ்ல மாடலிங்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல காலேஜ் பாய்ஸ்க்கா இருக்கட்டும் நல்ல ஒரு டீன்ல நல்ல லுக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு மேல தேவையில்லாத பைசா வேஸ்ட் பண்ணி நிறைய கிரீம்ஸ் நிறைய ஆயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொன்ன கிரீம்ஸ் கூட நம்ம சொன்ன சில டயட் கைட்லைன்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா போடுங்க, கண்டிப்பா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இப்ப நம்ம சொன்ன இந்த டீடாக்ஸ் மருந்துகள் நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த ஆயின்மெண்ட்ஸ் இதுக்கும் தகுந்த இந்த ஸ்கின்னுக்குன்னு தகுந்த சில ஆயில்ஸ் எல்லாம் நாமளே பாரம்பரிய மருத்துவ முறைப்படி தயார் செய்து கொடுக்குறோம். ஸோ விலையும் நம்ம ரொம்ப அதிகமான விலைகள்ல நம்ம யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஸோ நம்ம நல்ல அஃபோர்டபுளான ரேட்ல தான் கொடுக்குறோம். ஸோ அதனால நம்ம கண்டிப்பா ஒரு ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி 10 டேஸ்ல நம்ம சொன்ன ஃபேஸ் கேர் டிப்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ், இந்த பியூட்டி டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா 10 நாள்ல காம்ப்ளெக்ஷன் அதிகமாகும். ஸோ நம்ம வந்து சும்மா எந்த விஷயம் சொல்றது இல்லை. நம்ம வேரிகோஸ் வெயின்ல இருந்து ஸ்கின்ல வரக்கூடிய சொரியாசிஸ் எக்ஸிமாக்கு கூட எப்படி ஒரு 15 டேஸ்ல ரிசல்ட் வரும் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சோ நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதுவும் சேர்ந்து கியூர் ஆகும். சோ ஆரம்பத்திலே இந்த மாதிரியான ஃபேஸோட காம்ப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டயட் மூலமாவும் டீடாக்ஸ் மூலமாவும் ரெடி பண்ணிட்டே வந்தோம்னா ஃபியூச்சர்ல வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது நம்மளோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோ. இதை நம்ம தெளிவா நம்ம தனியா நம்ம இது பண்றோம். சோ இது வந்து பிரசன்ட் போட்டோ. இது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. சோ அப்ப இன்னும் ஏஜ் கம்மியான மாதிரி இருக்கே தவிர அதிகமான மாதிரி இல்லை. சோ அதனால மெயின்டெனன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ற டயட், நம்ம ஃபாலோ பண்ற சில ரெஃப்ரெஷிங்கான ஒரு உணவு கட்டுப்பாடு, அது எல்லாத்துக்கும் மேல பாசிட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான தாட்ஸ், தப்பான எண்ணங்களை டீனேஜ்லயும் சரி நீங்க உங்களுடைய வாழும் காலத்துல கொண்டு வந்துக்க கூடாது. மைண்ட்ல நமக்கு எதுவுமே நடக்காது கிடைக்காது அப்படின்ற தாட்ஸ், அடுத்தவர்கள் பற்றி ஒரு தவறான எண்ணம், ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயங்கள், இதெல்லாம் நம்ம மனசுல உருவாகும் போது ஃபேஸ் பாதிக்கப்படுது. இதுதான் முக்கியமா முகத்தில் வரக்கூடிய ஃபேஸ்ல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்குமான காரணம். ஸோ அதனால எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஹெல்பிங் மைண்ட் டெண்டன்சிஸ் கல்டிவேட் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சோ இப்போ நம்ம கொடுத்த இந்த ஃபேஸ் கேர் டிப்ஸ் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் என்ன டவுட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக் கூட மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.